தங்களை முதலமைச்சரா அறிவிக்க போறோம் அப்படின்னு போன் வந்ததா உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க திருமாவளவன். அதுதான் நான் சொல்றேன், அது வந்து 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கிட்ட சொன்னாங்க. அது நான் ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க விசிக ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்தியது அப்படின்னு உடனடியா போய் அவங்கள்ட்ட நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா. பல்வேறு கேள்விகளுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலும் அளிச்சிருக்காங்க. அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் தன்னை முதலமைச்சரா முன்வைக்கிறது பத்தியும் பதிலளிச்சிருக்காங்க திருமாவளவன். விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தலுக்கு முன்பே நான் ஒரு நேரலையில பேசும்போது இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல வெகுவான மாற்றத்தை உருவாக்கும், புதிய அணி சேர்க்கை உருவாகும் அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சிருந்தேன். நான் ஏன் காட்டுமன்னார் கோயில போட்டியிட போறேன் அப்படிங்கறத பத்தி எங்க இயக்க தோழர்களுக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த காரணத்தால் நான் சட்டமன்றத்துல இருக்க வேணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருந்தேன். தொங்கு சட்டசபை யூகிச்சிருந்தேன். அப்ப நான் என்ன யூகம் பண்ணேன்னா, விஜய் சிறுபான்மை சமூகத்தினரோட வாக்குகளை வெகுவாக பிரிப்பாங்க, குறிப்பா இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குகளையும் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கிற போது திமுக கூட்டணியோட மொத்த எண்ணிக்கை, அதாவது வெற்றி பெறக்கூடிய இடங்களுடைய மொத்த எண்ணிக்கையில பெரிய சரிவும் ஏற்படலாம், ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காம போகலாம் அப்படின்ற யூகம் எனக்குள்ள இருந்துச்சு. நான் அதை அப்ப வெளிப்படையா சொல்லல அப்படின்ற விவாதங்கள் எல்லாம் வெளியில நடந்துச்சு. தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கி இருக்கிறோம். அங்க 2 சீட்ல ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது என்பதனால இப்ப தொங்கு சட்டசபை வருமானு இவர் எதிர்பார்க்காரா அப்படின்ற விவாதங்கள் எல்லாம் வெளியில நடந்துச்சு. நான் முழுமையா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கல. திமுக கூட்டணியில முன்னணியில இருக்கும், ஆனா போதுமான எண்ணிக்கை இருக்காது அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். தாவேகா கூடுதல் இடங்களை பெற்று அவங்களுக்கு ஒரு 10ல 12 இடங்கள் குறைவா இருக்கிற சூழல் உருவாகுச்சு. இது எதிர்பாராத ஒண்ணுதான். ஆனா தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படின்றத நான் ஏற்கனவே யூகிச்சிருந்தேன். இப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்துல நெடுநாளைய போராட்டத்தையோ ஒரு விளைச்சல் தான். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா தமிழ்நாட்டுல பாமகவும் வந்துச்சு. அவங்க ஒரு மாற்று சக்தியா தங்களை முன்னிறுத்தினாங்க. அதுக்கு முன்பே இந்த அரசியல் நடந்திருக்கலாம். சமகாலத்துல மதிமுகவும் அப்படிதான் உருவாச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்றா மதிமுகவை முன்னிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா தேமுதிகவை மிக தீவிரமா முன்னிறுத்தினாங்க. இந்த மாற்று அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுல நீண்ட காலமா தொடர்ந்துட்டே தான் இருக்கு. தற்போதைய புதிய அரசியல் சூழல்ல தாவேகா தலைவர் தம்பி விஜய் உடனான எதிர்கால அரசியல் உறவு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. ஓகே, நான் சொல்றேன். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பை தான் நம்ம மதிச்சாக்கணும். அரசியல் களம்ங்கிறது எப்பவுமே தேங்கி நிற்காது, அது நகர்ந்துட்டே தான் இருக்கும். தம்பி விஜய் அவங்களுடைய அரசியல் நகர்வுகளையும் அவங்க எடுக்க போற கொள்கை முடிவுகளையும் பொறுத்துதான் நம்முடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகளும் உறவுகளுமே அமையும். இப்போதைக்கு நாம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், அது 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கிட்ட சொன்னாங்க. அது நான் ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல் சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு மாநிலம். இங்கு அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அதுக்கப்புறம் பேசிய திருமாவளவன், நம்ம என்ன முடிவெடுத்தாலும் சேர்ந்துதான் முடிவெடுப்போம். அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக இவ்வளவு நாள் பயணித்து வரக்கூடிய திமுக தலைவர்கிட்ட தெரிவிச்சுட்டு தான் வெளியே சொல்லணும் அப்படின்னு இடதுசாரிகள் கிட்ட நான் தெரிவிச்சிருந்தேன். எங்க கட்சி தேசிய கட்சியா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் ஒன்னும் ஆட்டோகிராட் இல்ல. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விஜய்க்கு முன்வைப்போம் அப்படின்னு இடதுசாரிகள்கிட்ட கோரிக்கையும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர்களோட கூட்டமும் கூடுச்சு. அது 4 மணிக்கு முடியும் அப்படின்றதால நாங்க 5 மணிக்கு வைத்த பிறகுதான் 6 மணிக்கு அப்படின்னு ஆச்சு. இதுக்கிடையில இடதுசாரிகளுடைய மாநில செயலாளர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு தாவேகாவுக்கு ஆதரவு தருவதா சொன்னாங்க. முன்னதா 5ஆம் தேதி மாலை திமுக கூட்டணி கட்சியினர் திமுக தலைவரை நேர்ல சந்திச்சோம். அப்போ அவர் இது மக்கள் அளித்த தீர்ப்பு, அதனால அவர் ஆட்சி அமைப்பதை நம்ம யாரும் இடையூறு செய்யக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையா இருந்து செயல்படுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. 7ஆம் தேதி தனித்தனியா மு.க. ஸ்டாலினிடம் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. நாங்க சென்று சேர்ந்து சந்திச்ச போது அதிமுக திமுக சேர்ந்தா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கு,
எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா ஆக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாகிடும், உங்கள் எதிர்காலமே சூன்யமாகிடும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இடதுசாரிகளும் கிட்டத்தட்ட அதே தான் சொன்னாங்க. பிறகு அது தொடர்பா எந்த பேச்சும் எங்க கிட்ட வரல. 8ஆம் தேதி நான் அவரை சந்திச்ச போது கூட இடதுசாரிகளை தொடர்ந்து நீங்களும் தாவேக்காவை ஆதரிப்பது அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கீங்க, அதையே செய்யுங்க அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் அங்கிருந்து போன பிறகு இந்த விவகாரத்துல தற்போது வேறு ஒரு பேச்சும் எழுந்துச்சு. திருமாவளவனை பொதுவா முதலமைச்சராகவும் EPS உள்ளிட்டோரை துணை முதலமைச்சராகவும் ஏற்பதற்கு அதிமுக தரப்புல இருந்து பேச்சுக்கள் எழுந்ததா தெரிவிச்சாங்க. மேலும் அப்படியா ஒண்ணு நடந்தா நாங்க வெளியில இருந்து உங்களை ஆதரிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டே வந்துட்டேன். வேளச்சேரில செய்தியாளர்களை சந்திச்ச போது கூட நான் 9ஆம் தேதி முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தேன். இதற்கிடையில எங்க கட்சியினரோட ஆலோசனையில என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இடதுசாரிகள் கருத்தை வழிமொழிகிறோம் சரி, ஆனா அவங்க அமைச்சரவையில இடம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்ததால அதனையே நாமும் எடுக்க வேண்டுமா அப்படின்றத கொடுத்தும் ஆலோசனை கூடத்துல பேசப்பட்டுச்சு. நிர்வாகிகள் பலரும் அமைச்சரவையில இடம்பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க. 8ஆம் தேதி மாலையே ஆதரவு கடிதம் தயார் செஞ்சு ரவிக்குமாருக்கு வந்தாச்சு. வன்னியரசு வெளியே இருந்ததால அவர் சென்னை வரதுக்கு 9ஆம் தேதி காலை தாமதம் ஆயிடுச்சு. நானும் அவரை என்னை சந்திக்கிறதுக்கு முன்பாவே ஒரு பொது செயலாளர்களை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால 12:45 மணி போலதான் அவரு வந்து சந்திச்சாரு. அங்க வச்சுதான் அமைச்சரவையில இடம் பெறுவதா வேண்டாமா அப்படின்னு ஆலோசிச்சோம். ஆதரவு தரதா இருந்தா அமைச்சரவையில இடம் பெறணும், அதையும் நீங்களே சொல்லணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. தாவேக தரப்புல இருந்து இதனை விரும்புறாங்க அப்படின்னும் திருச்சி கிழக்குல போட்டியிடவும் விரும்புவதாகவும் அவங்க பேசினாங்க. பிறகு விஜய் கிட்ட என்னோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்து நீங்கள் விரும்பியது போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஆலோசனை முடிச்சுட்டு 3 மணிக்கு ஆதரவுக்கு தகவல் கொடுத்துட்டு வர சொல்லி அவர்கிட்ட கடிதம் கொடுக்க 4 மணி ஆயிடுச்சு. ஆதவ் அர்ஜுனா கிட்ட கடிதம் கொடுத்த பிறகு வந்த போன் கால்ல இதற்கிடையில சிலர் என்ன தொடர்பு கொண்டாங்க. உடனடியா போய் அவங்கள்ட்ட வந்து நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா. கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க வந்து எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கறது வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனா 7ஆம் தேதி ஆதவ் அர்ஜுன இந்த விஷயங்களை பத்தி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினாரு. என்னன்னு சொல்லுங்க கேட்டேன். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதுக்கு ஒரே காரணம் செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால நாங்கள் வந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட். ஆனா அதிகாரப்பூர்வமான தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க 9ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு என்ன தொடர்பு கொண்ட போது எங்களை முதலமைச்சரா முன் வச்சு பேசினாங்க. ஆனா நான் எங்களோட முடிவை சொல்லிட்டேன். முதலமைச்சரா அல்லது துணை முதலமைச்சரா அப்படின்றதுல தாமதம் அப்படின்றது தவறான கருத்து. ஆனா ஆதவ் அர்ஜுனா கிட்ட கடிதம் கொடுத்துட்டு மாலை 4 மணிக்கு புறப்பட்டு செய்தியாளர்களை சந்திக்க அலுவலகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுமார் 4:45 மணிக்கு எனக்கு ஒரு தரப்புல இருந்து முக்கியமான நபர் போன் செஞ்சு அனைத்தும் முடிஞ்சிடுச்சு, ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தாலும் செய்தியாளர்களை சந்திக்காதீங்க, உங்களை முதலமைச்சரா அறிவிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், நாங்க ஆதரவு கடிதம் கொடுத்துட்டோம், செய்தியாளர்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டதா அவரு கூறியிருக்காரு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.